அடடே ஈயடிச்சான் காப்பி கேள்விப்பட்டிருக்கேன். இது அதுக்கும் மேல. வணக்கம் நண்பர்களே, காலைல எந்திரிச்சோன்னே என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். புதுசா எதுவும் சொல்றதுக்கு இல்ல, இருந்தாலும் சொல்றேன். என்னன்னா காலைல எந்திரிச்சோன்னே ஒரு கிளாஸ் டீ அப்படியே குடிச்சிட்டு புதுசா ஏதாவது செடி வாங்கி வளர்க்கலாமேன்னு ஒரு ஆசை. ஆல்ரெடி நம்ம வெத்தலை செடி வளர்த்து அது ஊத்திக்கிட்டது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் தோன்றி விடாதே ராசா, செடி வளர்க்கறதுன்னு லேசா எப்படியாவது இன்னொரு செடியை வாங்கி வளர்க்கலாம்னு ஒரு ஆசையில இருக்கேன். மண்ணை சரி பண்ணான்னு பார்த்தேன். இந்த வேலையை ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு குளிக்க கிளம்பிட்டேன். காலையிலே ரொம்ப மூளையை கசகரமான வேலைலாம் பண்ணக்கூடாது. குளிச்சுட்டு இன்னைக்கு கரை கிளம்பிட்டேன். காலையிலே வெயிலே கொளுத்துது நண்பர்களே. 3 வாரத்துக்கு முன்னாடி எங்க ஊர் நல்ல கிளைமேட் கூலா தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த நாள் அன்னைக்கு ராசி பலனை பார்த்தா நம்ம ராசிக்கு நன்மைன்னு போட்டுருந்துச்சு. அவ்வளவுதான் ரைட்டா. ஓவரா வெயிலா இருக்குன்னு சொல்லிட்டு கடைக்கு போய் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கலாம்னு பார்த்தா இது 7up மாதிரி இருக்கிற 8up எப்படிலாம் காப்பி போட்டுருக்காங்க பாரு நண்பர்களே. இதை கடைக்காரட்ட கேட்டா நீ வாங்குற 10 ரூபாய்க்கு உனக்கு 7up தருவாங்களாடா அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் மத்தியானம் நமக்கு 2 கொரியர் வந்துச்சு. கொரியர் கொண்டு வர யாரும் பாருங்களேன். ஆனா மணி கொரியர் பாய் இல்ல. என்ன நான் Flipkartல 2 ட்ராக் பேக்கி பேண்ட் ஆர்டர் போட்டிருந்தேன். அதை மணி வாங்கி வச்சு நம்ம கொண்டு வந்து கொடுக்குறாப்ல. ஏற்கனவே இந்த மாதிரி 3 பேண்ட் வாங்கி வச்சு ரிட்டர்ன் கொடுக்க முடியாம வீட்டுல கிடக்கு. சோ இதை உடனே போட்டு பார்த்துருமேனு மணியை நிக்க வச்சு அந்த இடத்துல போட்டு பார்த்துட்டேன். உண்மையிலேயே சும்மா ஒர்த்தா இருந்துச்சு இந்த 2 பேண்ட்டும். இந்த பேண்ட் போடையில எனக்கு எப்படி ஃபீலா இருந்துச்சுன்னா, குளிச்சுட்டு துண்டை கட்டிட்டு வரையில உங்களுக்கு எப்படி ஃபீலா இருக்குமோ அந்த மாதிரி ஃபீலா இருந்துச்சு. அதாவது போட்டிருக்கிறதே தெரியல. உண்மையிலே 500 ரூபாய்க்கு இந்த 2 ட்ராக் பேக்கி பேண்ட் ஒர்த்து தான். வேணும்னா எங்கேயாவது டிஸ்பிளேல டாக் ப்ராடக்ட் போட்டுறேன், லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் மதிய உணவு முடிச்சுட்டு கடை கிளம்பிட்டேன். கடையில போய் சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சு. அந்த வேலையை கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கிருந்தேன். அப்புறம் சாயங்காலம் ஒரு 6 மணி போல பருத்தி பால் வாங்கிட்டு வந்து எல்லாரும் ஷேர் பண்ணி குடிச்சுக்கிருந்தோம். எங்க ஊர்ல பருத்தி பால் கொஞ்சம் ஃபேமஸ். நண்பர்களே இங்க பாருங்க, இரவு உணவுக்கு எங்க அம்மா என்னென்ன செஞ்சு வச்சிருக்காங்க எல்லாமே எண்ணெயில சுட்டதா. அப்புறம் அப்படியே சாப்பாடு முடிச்சு நானும் நம்ம நண்பர் விக்கியும் நைட்டு வைகாசி திருவிழா கிளம்பிட்டோம். ஆல்ரெடி இன்ஸ்டால அப்டேட் பண்ணிருக்கேன் இந்த வைகாசி திருவிழா பத்தி. அப்புறம் நம்ம லாஸ்ட் வாழ்க்கை ஸ்டோரியும் சொல்லியிருக்கேன். நானும் விக்கி மட்டும் போனோம். 2 பேரும் போயிட்டு கொஞ்ச நேரம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு உட்காந்து கதை பேசிட்டு கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் என்னன்னா அன்னைக்கு நல்லா போச்சு. வீடியோ முடிஞ்சு இணைந்திருங்க நண்பர்களே.